ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்திய அணி வேர்ல்டு கப் விளையாடிட்டு வந்துட்டு இருக்காங்க. சூப்பர் 8 சுற்றுக்கு முன்னேறி இருக்காங்க. இன்றைக்கி தான் சூப்பர் 8 சுற்று முதல் போட்டி தொடங்க போகுது. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கப் முடிஞ்சோடனே ஜூலை 6ஆம் தேதி இந்தியா வாசஸ் ஜிம்பாப்வே மேட்ச்சு விளையாட போகிறாங்க. கண்டிப்பாக இப்போ விளையாடுற சீனியர் பிளேயர் யாருக்குமே அதில் வாய்ப்பு இல்லை. எல்லாமே யங்ஸ்டாருக்கு தான் வாய்ப்பு தரப்போகிறதா பிசிசிஐ தெரிவிச்சிட்டாங்க. அதில் நிலையில் பார்த்தீங்கன்னா அதில் கேஎல் ராகுல் தலைமையிலான அணி தான் போக போகுது. கேப்டன் கேஎல் ராகுல் தான் ஆல்ரெடி முடிவு ஆயிடுச்சு. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா ஐபிஎல்லில் யார் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு தரதா முடிவு எடுத்திருக்காங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்ம நட்ராஜனுக்கு T20 5 மேட்ச் விளையாடுறதுனால அவருக்கு வாய்ப்பு கிடைக்க போகிறது கிட்டத்தட்ட உறுதியாயிடுச்சுங்க. ஏன்னா இன்னும் 2 நாளில் டீம் விட்டுருவாங்க யார் எந்தெந்த பிளேயர்னு. ஆனால் அதில் நட்ராஜன் இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கிறதா தகவல் வெளியே இருக்குது. ஏன்னா அவரே வேர்ல்டு கப்பில் எடுக்கணும்னாங்க, எடுக்கல. அட்லீஸ்ட் இதிலாச்சும் வாய்ப்பு கொடுத்தா அவர் கண்டிப்பாக இதில் நல்லா பண்ணி மீண்டும் இந்திய அணிக்கு தொடர்ந்து விளையாடுற மாதிரி ஒரு பிளேயராக வருவாருன்னு நம்பிக்கை இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு நல்ல டேலண்டான போலர், தமிழ்நாட்டு போலர், தமிழகனாக இருக்கிறதுனால அவருக்கு வாய்ப்பு கிடைக்கலையான்னு என்னன்னு தெரியல. பட் ஆனால் அவர் கண்டிப்பாக ஜிம்பாப்வே டூரில் வாய்ப்பு கொடுப்பாங்க. அவருக்கு வாய்ப்பு கொடுத்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணி 2026 நம்ம நாட்டில் தான் வேர்ல்டு கப் நடக்க போகுது. அதுக்கு அவர் விளையாடணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை இருக்குங்க. முதல்ல அவர் இந்த இந்தியன் டீமில் சான்ஸ் கிடச்சி நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஒரு நிரந்தர ஃபாஸ்ட் பவுலராக அவர் வரணும்னு நினைக்கிறேங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா தமிழகத்திலேருந்து ஒருத்தர் கூட வேர்ல்டு கப் இப்போ விளையாடல. அதே ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதனால் இவராச்சு நம்ம நட்ராஜனாச்சு நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஐபிஎல்லில் நல்லா பண்ணார். இந்த வேர்ல்டு கப்பில் எடுப்பாங்கன்னு பார்த்தோம், பட் எடுக்கலை. அதனால் அவர் டேரெக்டாக இந்தியன் டீமுக்கு எதனா ஒரு சான்ஸ் கிடச்சி அதில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வந்தார்னா கண்டிப்பாக அவர் யாராலையும் அவரை நிறுத்த முடியாதுங்க. ஏன்னா இந்த மாதிரி நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தா கண்டிப்பாக யாராலையும் நிறுத்த முடியாது. அதனால் நட்ராஜன் கண்டிப்பாக இந்திய அணிக்கு வந்து சாதிப்பார், எனக்கு நம்பிக்கை இருக்குங்க. எத்தனை பேர்லாம் நட்ராஜன் இந்திய அணிக்கு வரணும்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் போட்டு போங்க. ஏன்னா அவர் ஆஸ்திரேலியா டூரில் தாங்க அவருக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. ஒரே ஒரு சீரீஸாக வாய்ப்பு கொடுத்தாங்க. அதுக்கடுத்து அவர் அப்படியே நிறுத்திட்டாங்க. அதுக்கு வாய்ப்பே கொடுக்கல. எப்படி சொல்கிறது, இன்ஜுரி அவருக்கு வந்துச்சு, ஓகே. பட் இன்ஜுரியிலேருந்து மீண்டு வந்தும் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கலும் போது ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. பார்க்கலாம், இந்த ஜிம்பாப்வே டூரில் கண்டிப்பாக அவருக்கு வாய்ப்பு கிடைக்கும். அவரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா 5 T20 இருக்கும்போது நீங்கள் ஃபுல் டேலண்ட் காட்டலாம். 5 T20 சின்ன டீம் தான், ஜிம்பாப்வே டீம் தான். உங்களோட திறமை காமிச்சிங்கன்னா கண்டிப்பாக நிரந்தரமாக நட்ராஜன் இந்திய அணிக்கு வருவாருங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு குட் நியூஸ் என்ன வந்திருக்குங்கன்னா, கௌதம் கம்பீர் தான் இந்திய அணிக்கு ஹெட் கோச் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்க. ஆமாங்க, ஹெட் கோச் அவர் தான் உறுதி. ஏன்னு கேட்டிங்கன்னா சமீபத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் இவங்க வருவாங்க, அவங்க வருவாங்க, ஆஸ்திரேலியன் பிளேயர் வருவாங்க, இங்கிலாந்து பிளேயர் வருவாங்க, நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் எதுவுமே உண்மை இல்லை. நம்ம கௌதம் கம்பீர் தான் இந்திய அணி கோச்சுன்றது உறுதியாயிடுச்சுங்க. அவர் தலைமையில் தான் ஜிம்பாப்வே டூரே இந்திய அணி போக போகிறாங்க. அதனால் கோச்சும் நம்ம கௌதம் கம்பீர், அதுக்கே நம்ம நட்ராஜன் விளையாடும் போது கண்டிப்பாக நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கும், நல்லா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஏன்னா இந்திய அணிக்கும் ரோஹித் சர்மா அப்புறம் கௌதம் கம்பீர்க்கெலாம் கூட நல்ல கெமிஸ்ட்ரி இருக்குது. நீங்கள் சொல்லலாம் கோலிக்கு கம்பீருக்கெலாம் சண்டைன்னு, அதெல்லாம் எதில் 2 பேரும் இப்போது 2 ஃப்ரெண்டு மாரி ஆயிட்டாங்க. அதனால் இந்திய அணி கண்டிப்பாக இவர் கீழே விளையாடினா, கௌதம் கம்பீர் கீழே விளையாடினா சூப்பராக இருக்கும். ஏன்னா நல்ல ஒரு டேலண்ட் பர்சன் தாங்க நம்ம கௌதம் கம்பீர். அவருக்கே விளையாடும் போது ரொம்ப அருமையாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக நட்ராஜன் நல்ல சான்ஸ் கட்சி விளையாடுவார் நான் நினைக்கிறேங்க. எத்தனை பேர் தான் நட்ராஜன் ஜிம்பாப்வே டூருக்கு போகணும்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. கௌதம் கம்பீர் கோச்சாக வந்திருக்காரு, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே அப்டேட் வரும். நன்றி, வணக்கம்.